கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லா வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பக்கம் எண் 283, புதிய ஏற்பாடு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம், இது மூன்றுமே எப்படி இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கணும். எப்படி ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குற்றமற்றதா காத்து கொள்ள முடியும் அப்படின்னு பேசினா, நீங்க 3 நாள் இங்கேதான் உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா ஆவி ஒரு நாள், ஆத்துமா ஒரு நாள், சரீரம் ஒரு நாள் பேசுற அளவுக்கு எல்லாமே என்னது அப்படின்னா பெரிய சாப்டர். நீங்க 3 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? உட்கார முடியாதுல்ல யாராலையும். அதனால இன்னைக்கு மட்டும் என்னன்னா, முதல்ல என்ன இருக்கு? ஆவி. ஆவியை மட்டும் எப்படி நம்ம குற்றமற்றதா காத்து கொள்ள முடியும்ன்றதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த ஆவி 3 விதமா பிரிக்கலாம். முதல்ல கர்த்தருடைய ஆவி இருக்கு, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, எல்லாமே இதுலயே அடங்கிடும். 2வது மனுஷ ஆவி, நம்மளுடைய ஆவி. 3வது அசுத்த ஆவி, பிசாசின் ஆவி, பொல்லாங்கன் ஆவி, இப்படி வேணா சொல்லலாம். சரிங்களா? 3 விதமான ஆவிகள் இருக்கு. பரிசுத்த ஆவியை பத்தி நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பார்க்கணும் அப்படின்னா நீங்க SES மீடியா யூடியூப் சேனல்ல போய் பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா மனுஷ ஆவி. இந்த மனுஷ ஆவியை எப்படி குற்றமற்றதா நம்ம காத்து கொள்ள முடியும்? பெரிய கேள்விக்குறியா இருக்கலாம். இந்த மனுஷ ஆவிக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த ஹியூமன் ஸ்பிரிட் மட்டும் எல்லா ஸ்பிரிட் கூடயும் ஜாயின் பண்ணிக்கும், ஒத்தெல்லாம் போகாது. போய் பரிசுத்த ஆவி கூட என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேர்ந்துக்கும். இந்த பக்கம் ஒரு ஆவி இருக்குல்ல, அசுத்த ஆவி, அது கூடயும் போய் மத்த எந்த ஆவியும் ஒத்து போகாது. ஆனா இந்த ஹியூமன் ஸ்பிரிட் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படி, கொஞ்ச நாள் இப்படி, அப்படிதான் இருக்காது. நான் கரெக்டா சொல்றீங்க. அது மாதிரி என்ன ஆகும்னா மாறி மாறி சேர்ந்துக்கும். இதுதான் ஹியூமன் ஸ்பிரிட். சரி, எதுக்காக இந்த ஹியூமன் ஸ்பிரிட்டை நம்ம குற்றமற்றதா காத்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிக்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல. ஒரு சரீரத்துக்கு எதுதான் ஜீவன் அப்படின்னா ஆவிதான். ஆவிதான் உயிர். அந்த ஆவி இல்ல அப்படின்னா செத்ததாதான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆவிதான் உயிரா இருக்கு. இந்த உயிரை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கடைசி நாள்ல எழுப்புவாரு. ஆத்துமா, சரீரம் எழுப்ப முடியாது. ஆவியை மட்டும்தான் கர்த்தரா என்ன பண்ண முடியும்னா எழுப்ப முடியும். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ மாமிசம் ஆத்துமா இங்க வரைக்கும் தான், ஆவி மட்டும்தான் உயிரோட எழுந்துக்கும். நீங்களா? கர்த்தர் வரும்போது ஆவி மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா உயிரோட எழுந்துக்கும். அதனாலதான் அந்த ஆவி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா குற்றமற்றதா பாதுகாத்து கொள்ளணும். முதல்ல ஆவி உயிர்ன்னு சொன்னேன். 2வது ஆவிதான் வெளிச்சம். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இந்த ஆவிதான் மொத்த நம்மளோட வாழ்க்கைக்கும் சரி, சரீரத்துக்கும் சரி, ஆவிதான் என்ன அப்படின்னா வெளிச்சம். வெளிச்சம் எங்க தேவைப்படும்? ஆமா, இருட்டா இருக்கிற இடத்துக்கு தான் வெளிச்சம் தேவைப்படும். அப்ப இந்த ஆவி இல்ல அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? இருட்டாதான் இருப்போம். அந்த இருட்டு போகணும், இருள் நீங்கணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆவிய கொடுத்தார். வெளிச்சமா ஆவிய கொடுத்தார். இந்த ஆவிதான் போய் உள்ள போய் என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கும். அந்த வசனம் அதானே இருக்கு. அதுதான் போய் எங்க பாவம் இருக்கு, எங்க குறை இருக்கு, எங்க நிறை இருக்கு, என்ன திறமை இருக்கு, என்ன தாளந்து இருக்குன்னு இந்த ஆவிதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கும். அதற்காக தான் இந்த ஆவியை கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்காரு. முதல்ல உயிர், 2வது வெளிச்சம்னு சொன்னேன். சரி, 3வது ரொம்ப ஸ்பெஷல் இந்த மனுஷாவிக்கு. என்ன அப்படின்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாதான் இருக்கிறாரு. அவரை சரீரத்திலயோ இல்ல ஆத்மாவிலயோ உங்களால பார்க்க முடியாது. அப்ப நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, ஆமா, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியில மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க சரீரத்துல முழங்கால் படிடலாம், முகங்குப்புற கூட விழுந்து தொழுது கொள்ளலாம், மனசார கர்த்தரை ஆராதிக்கலாம் ஆத்துமா அளவுல. ஆனா ஆவி கனெக்ட் ஆகல அப்படின்னா அந்த தொழுகையை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது தொழுகையே இல்ல. ஆவியில தொழுது கொண்டாதான் தொழுகை இல்லையா? இல்ல எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்ணலாம்னு பண்ணி பார்த்தா அது தொழுகை இல்ல. அப்போ ஆவியில மட்டும்தான் கர்த்தரை
தொழுது கொள்ள முடியும். இதுதான் வந்து மனுஷனுடைய ஆவி. இதுக்காக தான் கர்த்தர் மனுஷனுக்கு இந்த ஆவியை ஸ்பெசிபிக்கா கொடுத்தார். சரி, இந்த ஆவியை எப்படி குற்றமற்றதா காத்து கொள்ள முடியும்? அதுதான் இன்னைக்கு செய்தி இல்லையா? அதுவும் கர்த்தர் வர வரைக்கும் 1 நாள் 2 நாள்னா ஆவியை எப்படியாவது கையில புடிச்சிட்டு என்ன பண்ணிடலாம், பாவமே இல்லாம பாத்துக்கலாம். ஆனா கர்த்தர் வர வரைக்கும்னா கஷ்டம்தான் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு வழி ஈஸியா சொல்லித்தரேன். நம்மளோட ஆவியில சில காரியங்கள் வந்து இருக்கணும், சில காரியங்கள் வந்து இருக்க கூடாது. சரிங்களா? எது இருக்கணும் எது இருக்க கூடாதுன்றதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நீங்க செக்லிஸ்ட் மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் சொல்றேன், அதுல எந்த ஆவில நீங்க இருக்கீங்கன்றத நீங்களே என்ன பண்ணிக்கணும், நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நீங்களும் கர்த்தரும் மட்டும்தான் எந்த இடத்துல இருக்கீங்கன்றத நீங்களே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தீர்மானிச்சுக்கணும். சரி, முதல்ல வந்து குற்றமற்ற ஆவி பார்க்கலாமா இல்ல குற்றமுள்ள ஆவி பார்க்கலாமா? குற்றமுள்ள ஆவியா? எடுத்தோடனே குற்றமுள்ள ஆவியா? ஏன் குறுக்குதா? குற்றமற்ற ஆவியே சீக்கிரமா வா, தெரிஞ்சுக்கலாம். இப்பவே தான் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப உங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். குற்றமற்ற ஆவி முதல்ல பார்க்கலாம். இந்த ஆவில எல்லாம் வந்து குற்றமே இருக்காது. இந்த ஆவிதான் பரலோகத்துக்கு போவோம், கர்த்தரை ஆராதிக்க முடியும். இந்த ஆவிதான் கடைசி நாள்ல உயிரோட எழுப்புவார். அப்படிப்பட்ட ஆவியை தான் முதல்ல நம்ம பார்க்க முடியும். முதல்ல என்ன அப்படின்னா சங்கீதம் 51 அதிகாரம் 12 வசனம், பக்கமெண் 701. சங்கீதம் 51 அதிகாரம் 12 வசனம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல என்ன அப்படின்னா உற்சாகமான ஆவி உங்களுக்கு இருக்கான்னு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செக் பண்ணிக்கணும். அது வந்து குற்றமற்ற ஆவி. உற்சாகமான ஆவி இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? உற்சாகத்துக்கு ஆப்போசிட் என்னது? உற்சாகம் இல்லாதது, சோர்வு, வெறுமை, எதுவுமே சொல்லிக்கலாம். சந்தோஷம் இல்லாதது, இது எல்லாமே என்ன அப்படின்னா உற்சாகம் இல்லாத ஆவி. நீங்க உற்சாகமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமையா சோர்வா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? பிசாசு வரும். நீங்க மத்தேயுல வாசிச்சிருக்கீங்களா? ஒரு வீடு வந்து வெறுமையா இருந்தா என்ன பண்ணும் பிசாசு? ஒரு வீடு வந்து அது வந்து வெறுமையா இருக்கும். ஆமா, வீடு வந்து வெறுமையா இருக்கிறத பார்த்து அந்த பிசாசு என்ன பண்ணுமா, வந்து அது தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வரும். அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கும், அது எங்க வந்து வறண்ட நிலங்கள்ல அலைந்தோ அதுக்கு இலைப்பாறுதலே கிடைக்காதாம். இந்த அசுத்த ஆவிக்கு இலைப்பாடுற இடம் எது தெரியுமா? ரெஸ்ட் பண்ற ரூம் எது தெரியுமா? எது? நீங்க தான். அது மனுஷ ஆவில தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதால பண்ண முடியாதெல்லாம் யார வச்சு பண்ணும்? மனுஷங்களை வச்சுதான், உங்களை வச்சுதான் அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பண்ணும். அதோட இலைப்பாறுதலே யாரு? நம்மளோட இலைப்பாறுதல் யாரு? கர்த்தர். ஆனா அசுத்தாவியோட இலைப்பாறுதல் யாரு? ஆமா, அதுக்கு வந்து எல்லா இடத்துலயும் அலையுதான், ஆனா அதுக்கு என்ன கிடைக்கல. அதனால என்ன வந்து என்ன எங்க வந்திருக்கு? மனுஷங்க கிட்ட வந்துருச்சு. அப்போ அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எப்போ மனுஷங்க கிட்ட வரும்? உற்சாகம் இல்லாம இருக்கும் போது, வெறுமையா இருக்கும் போது கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னா, ஆமா உங்க மனசு ஆவி வெறுமையா இருக்கு, உற்சாகமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா பிசாசு என்ன பண்ணுவான்? வருவான். 2-3 கலையும் என்ன பண்ணுவான்? விதைப்பான். இந்த வீடு நல்லா இருக்கே, இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தங்கிக்கலாம். இதுல வேற நம்ம போய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? இன்னொரு 7 பேர் இருக்காங்க, கூட்டு வந்து வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா பர்மனண்டா அங்கேயே செட்டில் ஆயிடும். அப்புறம் அதை விரட்டுறது கஷ்டம். அத வந்து முன்னிலைமே பார்த்து பின்னிலைமே ரொம்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி பண்ணிட்டுதான் அது போகும், ஒரு மனுஷன் விட்டு போகுமா. அதனால எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கணும் ஆவினா, உற்சாகமா இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல, ஆமா உற்சாகம்னாலே அது கர்த்தர் தான். நீங்க அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டும் போது சொல்லுவாங்க, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். நமக்கு உற்சாகமான ஆவி இருக்கும் போதுதான் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நமக்கு தோணும், இல்ல மற்ற மனுஷங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். சில பேர்லாம் பாத்திருக்கீங்களா, நிறைய வச்சிருப்பாங்க, அது பொருளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுமா? தோணவே தோணாது. வீடு ஃபுல்லா இருந்தாலும் உலகம் ஃபுல்லா இருந்தாலும் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்ல? ஆமா, இந்த ஜனங்களுக்கு வந்து உற்சாகத்தின் ஆவி இருந்ததா. ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு என்ன கவர்மெண்ட் கொடுத்ததா? கவர்மெண்ட் கொடுக்கல. வேற யாருமே ராஜாக்கள் வந்து கொடுக்கல. ஆசரிப்பு கூடாரம் யார் கட்டினா மொத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் கட்டினா? இஸ்ரவேல் மக்கள் தான் கட்டினாங்க. அதுவும் என்ன நம்மள மாதிரி மண்ணு சிமெண்ட் கல்லு வச்சா கட்டினாங்க? எல்லாமே தங்கம்.
தங்கம் வெள்ளி இருக்கிற எல்லா விலையுயர்ந்த பொருட்களும் வச்சு என்ன பண்ணாங்கன்னா கட்டினாங்க. அப்போ அந்த மனுஷங்களுக்கு எவ்வளவு உற்சாகமான ஆவி இருக்கு இல்லையா? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நமக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டோம்ன்றது வேற விஷயம், சரிங்களா? எடுத்து வச்சாலும் இதுவும் தான் நமக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்து வச்சுப்போம். ஆனா அந்த மனுஷங்க என்ன பண்ணல அப்படின்னா அப்படி எடுத்து வச்சு ஆசரிப்பு கூடாதுக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுத்தாங்க. நமக்கு இதை நீங்க செக் பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க முடியுதா? இல்ல யாராவது கஷ்டம்னு கேட்டா நம்மளால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நமக்கு உற்சாகமான ஆவி இருக்குன்னு அர்த்தம். குற்றமற்ற ஆவி இருக்கணும். கொடுக்கவே முடியல அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பக்கமே 177. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இது எல்லாருக்குமே தெரியும். போய் 12 பேர் பாத்துட்டு வந்தாங்க கானான் தேசத்தை. ஆனா அதுல 10 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வேண்டாம், நமக்கு அதுல போனா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அழிஞ்சிடுவோம், நம்மளால அதை சுதந்திரத்து கொள்ள முடியாது அப்படின்னு. ஆனா காலேப் மட்டும் என்ன சொன்னாரு? எளிதாய் சுதந்திரித்து கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காலேப்க்கு மட்டும் என்ன இருந்துச்சா? வேற ஆவி. அதாவது ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம், ஒரு ஆசீர்வாதத்தை பாக்குறோம்னா உலக மனுஷங்க பாக்குற விதமா நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? ஆமா, உங்களுக்குன்னு ஒரு ஆவி இருக்கா இல்லையா? உங்களுக்கு என்ன ஆவி இருக்கு? ஹியூமன் ஸ்பிரிட் இருக்கு, கூட ஹோலி ஸ்பிரிட் இருக்கா இல்லையா? இல்ல, அப்ப அவங்க எதுல பாப்பாங்கன்னா அவங்க ஆவில பாப்பாங்க. நீங்க எப்படி பாக்கணும்? காலேப் மாதிரி பாக்கணும். இல்ல, இந்த வேலை நமக்கு செட்டே ஆகாது, வேலையே கிடைக்காது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? அது உலக மனுஷங்க சொல்லலாம், வேலை கிடைக்காது, ப்ரமோஷன் கிடைக்காது, வீடு கிடைக்காது, இடம் கிடைக்காதுன்னு. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆமா, நம்ம என்ன பண்ணலாம்? எளிதா சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தா அதை உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு. இல்லைன்னா அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு எல்லாம் 10 பொருத்தமும் எப்படி இருக்கும்? சரியா இருக்கும், 100க்கு 100 சரியா இருக்கும். நம்ம சூழ்நிலையெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், மனுஷங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு கண்டிப்பா இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? எப்பவோ கொடுத்தாரு. கானானுக்கு நீங்க போவீங்கன்னு ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு வாக்கு தத்துவம் இல்லையா? அது எத்தனை வருஷம் அவங்க காத்து இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? 430 வருஷம். 430 வருஷம் பிளஸ் அவங்க 40 இயர்ஸ் நடந்தாங்க இல்லையா? 40 வருஷம் என்ன பண்ணாங்க? நடந்தாங்க. அதோட சேர்த்து 470, கிட்டத்தட்ட பாதி யுகமே போயிடுச்சு. 500 வருஷம் இல்லையா? பாதி யுகமே போயிடுச்சு. அப்போதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? சரி, சூழ்நிலைகள் எல்லாமே கரெக்டா இருந்துச்சா? என்ன சுதந்திரத்து கொள்றதுக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சா? காலேப் சொன்ன மாதிரி எப்பா அவங்களுக்கு இருக்கிற போராட்டம் மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு சத்துருதான்னு வச்சுக்கோங்களேன். யாருமே இஸ்ரவேல் மக்களுக்கு சிநேகமா இல்ல. எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. கானானுக்குள்ள போகவே இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணாங்க? சத்ருவாதான் இருந்தாங்க. எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கர்த்தர் அந்த வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றி கொடுத்தாரு. காலேப்பும் என்ன பண்ணாரு? உள்ள போனாரு இல்லையா? அதுக்கு காரணம் அவருக்கு என்ன இருந்துச்சு? அவரும் 10 பேர் கூட தான் அவரும் போனாரு. 10 பேரோட ஆவி இவரை தாக்கி இருக்கலாம் தானே? இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அதான் நம்மளும் சொல்லுவோம். அவங்களுக்கு பிடிக்கல, நமக்கும் என்னது? அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க, நம்ம மட்டும் போய் என்ன பண்ண போறோம்? அதுங்க கூட போய் சண்டையா போட முடியும், நம்மளும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கல இல்லையா? அவருக்கு மட்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி தோணுச்சு. இல்ல, இந்த இடத்துக்கு போனா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், இந்த வேலையை செஞ்சா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காரு, கண்டிப்பா நிறைவேற்றுவார் அப்படின்னு. இப்ப நமக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு காரியத்தை பார்க்கும் போது நீங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்கிறீங்களா இல்ல வேற மாதிரி யோசிக்கிறீங்களான்னு என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்கணும். அப்படி நீங்க இல்ல வேற மாதிரி தனித்துவமா தான் யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு குற்றமற்ற ஆவி இருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா வேற மாதிரியே யோசிங்க. இல்லன்னா இல்ல, குற்றமுள்ள ஆவி இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா? சரி, மூன்றாவது சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கமின் 701. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அவர் என்ன பலி நம்ம கிட்ட கேக்குறாரு அப்படின்னா புரோக்கன் ஸ்பிரிட்,
அந்த ஆவி எப்படி இருக்கணும்? நொறுங்கி போயிருக்கணும். எதுல? கஷ்டத்துலயா, கவலையில, பாரத்துல, துக்கத்துல, அதுல நொறுங்கி போயிருக்க கூடாது. கர்த்தர்கிட்ட வரும்போது எப்படி இருக்கணும்? ஆமா, கர்த்தர்கிட்ட வரும்போது நம்ம ஆவி அப்படி வந்து ஏதாவது ஒரு பாவம் பண்றீங்கன்னா என்ன பண்ணணும்? நொறுங்கிடணும் ஆவி. ஐயோ நம்ம வந்து இந்த பாவம் பண்ணிட்டோமே, கர்த்தருக்கு விரோதமா இந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டோமே, இந்த செயலை செஞ்சுட்டோமே, நமக்கு எப்படி இருக்கணும்? ஆமா, இவரு பேதுருக்கு இருந்துச்சா இல்லையா? திரும்பி பார்த்தோம் என்ன பண்ணிட்டாரு? நொறுங்கி போயிட்டாரு. அவ்வளவு நேரம் வந்து அதாவது கூடவே இருந்தவரை பிடிச்சிட்டு போறாங்க, அப்பெல்லாம் அவருக்கு அழுக வரவே இல்லை. அப்ப அழுது இருக்கணுமா இல்லையா? கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அழுக வருமா வராதா? ஆனா பேதுரு அப்ப அழவே இல்ல. காவல்ல வைக்கும் போது அழல, சிலுவையில தான் அறைய போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்பவும் என்ன பண்ணல? எப்போ அழுதாரு தெரியுமா அவரு? திரும்பி பார்த்த மறுதளிக்கும் போது கூட அழல. என்ன பண்ணிட்டாரு? ஈஸியா மறுதளிச்சிட்டாரு. அந்த மறுதளிச்சு முடிச்சதும் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? திரும்பி பாப்பாரு. அப்படி திரும்பி பார்த்தோம்னா அவருக்கு என்ன ஆயிடும்? நொறுங்கி போயிடும் ஆவி. அதுதான் நம்ம ஒரு பாவம் செய்யும் போது நம்மளோட ஆவி என்ன ஆகணும்? நொறுங்கி போனோம். அந்த ஆவிதான் அவர் கேக்குற பலி. நீங்க எனக்கு காடையை கொண்டு வாங்க, ஆட்டுக்கடாவை கொண்டு வாங்க, உங்களை நீங்களே பலியாக்கிக்கோங்க அப்படிலாம் வந்து என்ன பண்ணலன்னா சொல்லல. அவருக்கு ஏற்ற பலி என்ன அப்படின்னா நறுங்குண்டதுமான அப்படியாக்கா இருக்கு? வெறும் நொறுங்குண்ட ஆவிதானே இருக்கு. நொறுங்குண்ட ஆவியதான் அவர் கேக்குறாரு இல்லையா? அண்ணால் என்ன பண்ணாங்க? இது வந்து பாவம். இப்ப ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன பண்ணிடணும்? கேட்கணுமேன்றதுக்காக கேட்க கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க? அண்ணால் போய் அவனுக்கு வார்த்தையே வரல. ரொம்ப உச்சத்துல கஷ்டம் இருக்கும் போது வார்த்தையே வராது. கொஞ்சம் மைல்டா இருக்கும் போதெல்லாம் நம்ம வாயை தந்து என்ன பண்ணுவோம்? பேசுவோம், கர்த்தர்கிட்ட கேட்போம். ஒண்ணுமே பேச்சே வரல அப்படின்னா அதுதான் வந்து ஆவி என்ன ஆச்சு அப்படின்னா நொறுங்கி போனதுக்கு அர்த்தம். அண்ணால மாதிரி பேதுருவ மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர்கிட்ட போகும்போது மட்டும் சொல்றேன் சரிங்களா? நீங்க மனுஷங்க கிட்ட அழணும், மனுஷங்க கிட்ட வந்து உங்களோட ஆவியை நொறுக்கும் நானு சொல்லவே இல்லை. அதே மாதிரி எப்ப பாரு கஷ்டத்தை நினைச்சு உங்க ஆவியை என்ன பண்ணிக்க கூடாது? நொறுக்கிக்க கூடாது இல்லையா? நீங்களே என்ன பண்ணிக்க கூடாது? ஆமா, நொறுக்க கூடாது. கர்த்தருக்காக ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு அது வரணுமா இல்லையா? பாவம் செஞ்சா அந்த உணர்வு வந்துதான் ஆகணும் இல்லையா? இது வந்து குற்றமற்ற ஆவி வருதான்னு உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. 4வது ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம், பக்கமின் 863. ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உன்னதத்துல பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிறவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா இல்ல, அது முடிஞ்சிச்சு. நொறுங்குண்ட ஆவி முடிஞ்சிச்சு. இங்க அடுத்தது பணிந்தவர்களின் ஆவி. ஆவியில என்ன இருக்கணும்? ஒரு பணிவு இருக்கணும். ஆவியில இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாழ்க்கையிலுமே தெரியும் இல்லையா? தாழ்மை வேற, பணிவு வேற. ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அகந்தையா நடத்த அவரை என்ன பண்ணுவாரு? ஆனா அந்த அளவுக்கு நம்ம அதாவது நம்மளா பணிஞ்சிட்டோம்னா நல்லது. அவர் பணிய வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டம் இல்லையா? நேபுகாத் நேச்சர் அவரா பணிஞ்சாரா? கர்த்தர் பணிய வச்சாரா? கர்த்தர் தான் என்ன பண்ணாரு? பணிய வச்சாரு. அவர் பணிய வைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. நம்மளே என்ன பண்ணிக்கணும்? ஆமா, நம்மளோட ஆவியில என்ன இருக்கணும் அப்படின்னா பணிவு இருக்கணும். ஒரு அந்த ஜபாலய தலைவர் வந்து கேட்பாரு இல்லையா, என்னோட மகளுக்கு வந்து சுகம் கிடைக்கணும். அவர் எப்படி வந்து கேட்பாரு? அந்த வசனத்துல இருக்கும், அவர் வந்து பணிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் கேட்பாரு, என்னோட மகள் வந்து வியாதியா இருந்து மரித்து போனால் நீங்க வந்து என்ன பண்ணுங்க? சுகம் கொடுங்க. அவர் வந்து ஒரு ஜப ஆலய தலைவர். ஏசு கிறிஸ்து யாரு? அவர் வந்து சிலுவையில அறைந்த பிறகுதான் எல்லாருமே தேவன் கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ வரைக்கும் அவர் யாரு அப்படின்னா மனுஷன் தானே, சாதாரண மனுஷன் வந்து என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. ஆனா அவரை வந்து இவர் என்ன பண்றாரு? பணிந்து கொள்றாரு. அப்படி அந்த பணிந்த ஆவிதான் அவங்களோட மகளை உயிரோட எழுப்புச்சு. இல்ல நீ இவர் மட்டும் ரொம்ப அகந்தையா, நான் தான் ஜப்பா ஆலய தலைவர், நீங்க தான் எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறீங்களே, வந்து எனக்கு என்ன பண்ணுங்க? அதிகாரத்துல இருக்காரு இல்லையா, அவரோட பவரை யூஸ் பண்ணி கேட்டிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணல? பணிந்து என்ன பண்ணாரு அப்படின்னா கேட்டாரு. அப்ப அந்த ஆவியில என்ன வேணும்? பணிவு வேணும். அப்படி இருக்கும் போது அது குற்றமற்ற ஆவியா இருக்கும். கடைசி 5 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனம், பக்கமெண் 319.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. ஹல்லேலூயா. இதுல என்னன்னா, அழியாத அலங்காரம் எது? சாந்தமும் அமைதியும் இருக்கிற ஆவி. மேல பார்த்தா சாந்தமா தெரியும், ரொம்ப இன்னோசென்டா பாவமா தெரியுது வேற. ஆனா ஆவியில எப்படி இருக்கணுமா? சாந்தமா அமைதலா. இது பெண்களுக்கு ரொம்பவே தேவை. அப்படிதான் அங்க பெண்களுக்கு தான் சொல்றாங்க. அந்த வசனமே யாருக்கு அப்படின்னா, மேல எவ்வளவு வேணா அலங்கரிப்பு போட்டுக்கலாம். எவ்வளவுதான் போடுறது மேக்கப்? ஒரு நாள் போட முடியும், அப்படிதானே? பிரைடல் மேக்கப்ல எவ்வளவு நாள் போட முடியும்? ஒரு நாள் போட முடியும். 365 நாளும் இருக்க முடியுமா? அலங்கரிப்புலயே இருக்க முடியுமா? அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லையா? ஆனா அழியாத அலங்கரிப்பு எது? சாந்தமும் அமைதியும். ஒரு பெண்களுக்கு அந்த அமைதி சாந்தம் தான், அந்த அழகு அழியாது அப்படின்னு தான் இந்த வசனம் இருக்கு. அப்படிதானே? இனிமே அழகா இருக்காங்களான்னு சொல்லி என்ன பார்க்க கூடாது அப்படின்னா, தோற்றத்துல. ஏன்னா தேவன் அப்படி பார்க்க மாட்டாரு இல்லையா? அவர் இருதயத்தை தானே பாக்குறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் ஆவியதான் பாக்குறாரு. சாந்தமா இருக்கியா, அமைதியா இருக்கியான்றதான் அவர் பாக்குறாரு தவிர, மேல நீ என்ன வேணா அலங்கரிப்ப, மேல்புறமா என்ன வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இல்லையா? உள்ள நம்ம எப்படி இருக்கோன்றதுதான், அகத்தின் அளவுதான் முகத்தில் தெரியும் இல்லையா? அப்ப உள்ள நமக்கு அழகா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வெளியும் நம்ம எப்படி இருப்போம்? அழகாதான் இருப்போம் இல்லையா? இது ஏன் பெண்களுக்கு தேவை அப்படின்னா, ஒரு வசனம் இருக்கும் நீதிமொழிகள்ல. நான் இதை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி வசனமா இருக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏத்துக்கிட்டேன். என்ன வசனம் அப்படின்னா, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். அதாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? டெசர்ட்டே பரவாயில்ல, வனாந்தரமே பரவாயில்ல, ஆனா சண்டை போடுற ஸ்திரீ கூட என்ன பண்ண முடியாதான்? வாழவே முடியாது அப்படின்னு சாலமோன் ராஜா சொல்றாரு. எனக்கு இதை படிச்சுட்டு ஐயோ என்ன இவ்வளோ பெண்களை இப்படி சொல்றாங்களேன்னு கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்ப இந்த அளவுக்கு இருக்காங்க. சாலமோன் ராஜா உணர்ந்ததாலதானே எழுதியிருக்காரு. அவர் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாருன்னு தெரியல இல்லையா? அவர் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாரு. அவருக்கு நிறைய மனைவிகள் கண்டிப்பா என்ன பண்ணிப்பா அனுபவிச்சிருப்பாரு. சண்டைக்காரியும் அப்புறம் அதுக்கு என்னது, வனாந்தரத்துல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஆனா அது பரவாயில்லையாமே. ஒண்ணுமே இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. சூடு வெயில் இருந்தாலுமே சண்டை போடுறவங்க கூட இருக்கிறதுக்கு அங்க போய் என்ன பண்ணிக்கலாம்? அங்க போய் ஆமா ஆமா இன்னைக்கு அதானா உண்மையா? கர்த்தர் பேசுறாரா? ஆமா. இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏத்துக்கொள்றதுக்கு. ஒரு பெண்ணா எனக்கு உண்மையாவே கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? ஆனா என்ன பண்ணிக்கணும்? மாத்திக்கணும். அவங்களுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டத்தை என்ன பண்ணக்கூடாது. அவங்க கூட யாரு இருந்தாலுமே அவங்களை என்ன பண்ணக்கூடாது. ஒரு வீடை செழிப்பா ஆக்குறதோ வனாந்தரமா ஆக்குறதோ யார்கிட்ட இருக்கு? பெண்கள் கிட்டதான் இருக்கு. அந்த பெரிய பொறுப்பு பெண்கள் கிட்டதான் இருக்கு. அப்ப இனிமே என்ன பண்ணணும்? நமக்கு மாத்திக்கலாம் கூடாது. சாந்தமான ஆவி, அமைதலான ஆவி இருக்கணும். அதெல்லாம் மாத்தவே முடியாதுக்கா. ஆவிய மாத்த முடியாது. நான் அதை கடைசியா சொல்றேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குற்றமற்ற ஆவி, அதாவது சாந்த அமைதல் இருந்தா, இல்ல சண்டைதான் போடுவேன் கோபதான் படுவேன் அப்படின்னா குற்றமுள்ள ஆவி. சரிங்களா? கோபப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. கோபமே படாம இருக்க முடியுமா? என்ன இருக்க முடியாது. நம்மள மகாத்மாவா? இல்ல, சாதாரண ஆத்மா தானே. கோபம் வரதானே செய்யும். மனுஷங்களுக்கு அது இயல்பானதுதான். அது ஒரு உணர்ச்சி தான். இருந்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரீமா மிஞ்சி கோபத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா காட்டக்கூடாது. மிஞ்சுகிற கோபத்தை தேவன் தான் என்ன பண்ணணும், அடக்கணும். கோபம் வரும்போது என்ன பண்ணிடணும், சோத்திரம், அமைதியாயிடுங்க. அமைதலுள்ள ஆவிதானே வேணும். அந்த ஆவிதான் நாளைக்கு பரலோகத்துக்கு போவோம் இல்லையா? நம்ம சண்டை போட்டே இருந்தா அந்த ஆவிய கர்த்தர் எழுப்புவாரா? இத உயிரோட எழுப்புறதுக்கு இதை இங்கேயே என்ன பண்ணிடலாம், இங்கேயே உட்கார்ந்து என்ன பண்ணு, சண்டை போட்டுட்டே இரு. அங்கேயும் என்ன பண்ண போற, சண்டை போட்டு அவரோட ஆவியே என்ன ஆயிடும், கெட்டு போயிடும் இல்லையா? அவர் மனுஷங்களை பழிச்சுட்டு व्यसனப்பட்டாராம். அப்ப அவரோட ஆவியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா व्यसனப்படுத்து. இதுதான் ரொம்ப ஹியூமன் ஸ்பெசிபிக் ஆனதுன்னு சொன்னேன். இது மாதிரி எந்த ஆவிக்குமே கிடையாது. மனுஷ ஆவிதான் இப்படிப்பட்ட பிரத்யேகமான ஒரு குணத்தை கொண்டது. சரியா? நம்ம சிரிக்கிறோம், ஆனா நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். யோசிச்சு வனாந்தரமா ஆக்காம என்ன பண்ணிக்கணும், பாத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. கர்த்தர் என்னைக்காவது கோபப்பட்டோ பாத்திருக்கீங்களா?
அந்த அத்தி மரத்துக்கிட்ட அது கூட நான் காரணம் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு பிரசங்கத்துல எதுக்காக அவர் கோவப்பட்டாருன்னு. ஆனா அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துலயுமே வந்து ரொம்ப அமைதி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது. எல்லா இடத்துலயும் எப்படிதான் இருப்பாரு அப்படின்னா அமைதியா தான் இருப்பாரு. யாரு என்ன சொன்னாலும், கல்லெறிய வந்தாலும், கொலை பண்ண வந்தாலும், ஒரு டைம் கூட்டு போய் மலையில இருந்து அவர் தள்ளி விடலாம் பார்த்தாங்க, அப்ப கூட அவர் என்ன பண்ணல, கோவப்படவே இல்லை. எல்லாரும் வந்து கப்பல்ல வந்து கடல்ல வந்து முழுக போகுது, நீங்க என்ன பண்றீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் என்ன பண்றாரு, நித்திரையா இருந்தார். நாங்கெல்லாம் மடிந்து போகிறோம், ஆண்டவரே எழுந்து வாங்க சொல்லும் போது கூட அவர் என்ன பண்ணாரு, எந்த பதட்டமும் காட்டல, ரொம்ப அமைதியா எழுந்து வந்து காற்றையும் கடலையும் என்ன பண்ணிட்டாருன்னா அதட்டிட்டு அவர் திருப்பி என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. இந்த மாதிரி நம்ம இருப்போமா? கடல் மட்டும், கடல்ல கப்பல் முழுக போதும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான் கத்தி கோப்பாடு போட்டு, அதுவும் கத்தர் வேற கூடவே தான் இருக்காரு. நீங்க என்ன தூங்க, ஏற்கனவே நம்ம இப்ப என்ன பண்ண மாட்டோம், கத்தரை தூங்க விடுறோமா? நல்லா ஒரு 1000 குறிப்பை வச்சு எப்போ செய்வீங்க எப்போ செய்வீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அவர் ஆல்ரெடி இஸ்ரவேலின் தேவன் வந்து உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆனா அன்னைக்கு போய் அவர் வந்து சரீரத்திற்காக இருந்தாரு இல்லையா, என்ன பண்ணிட்டாரு, இந்த சீஷர்கள்லாம் ரொம்ப தொல்லை பண்றாங்கன்னு தான் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏன்னா அவருக்கு ரெஸ்டே இல்ல. அவர் ரொம்ப பிரசங்கம் பண்ணி பண்ணி எல்லா ஜனங்களும் அவர் எங்க போனாலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவருக்கு சாப்பிடுறதுக்கோ இல்ல தூங்குறதுக்கோ என்ன இல்லை அப்படின்னா, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, கப்பல்ல போய் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பாரு. அந்த நேரத்துல கூட ஆண்டவரை வந்து யாருமே என்ன பண்ணல, நிம்மதியாவே விடல, தூக்கத்தை கூட என்ன பண்ணல அப்படின்னா அவருக்கு கொடுக்கல. அப்பயும் எழுப்பி விட்டாங்க. அவர் அந்த டைம்ல என்ன பண்ணாரு, என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி தூக்கத்துல இருந்து எழுப்புனா எல்லாருக்கும் எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா? உண்மை அதுதான். நீங்க போய் எழுப்பி பாருங்க, அதுவும் வேலைக்கு போறவங்க எல்லாம் நீங்க எழுப்பி பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கே ஒரு தனி தைரியம் நமக்கு வேணும் இல்லையா? ரொம்ப பயந்து போய் தான் என்ன பண்ணுவோம். அதுவும் அவர் கர்த்தர் வேற, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் தானே கர்த்தர்னு, போய் எழுப்புறதுக்கு அவங்க எங்க எழுப்பி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, அவங்க கத்துல அவரே என்ன பண்ணிப்பாரு, எழுந்துட்டு இருப்பாரு. இனிமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம கத்துல கூட இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, நிம்மதியா தூங்கணும். வனாந்தரமா இல்லாம அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நிம்மதியா செழிப்பா வீடு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சரி. 6வதா சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஹல்லேலூயா. இங்க எந்த ஆவியை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, நிலைவரமான கான்ஸ்டன்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவி மட்டும் எப்பவுமே எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆத்துமா வந்து மாறும் இல்லையா, மனசு வந்து என்ன பண்ணும், ஆமா நமக்கு சின்ன வயசுல ஒண்ணு பிடிக்கும், அதுவேதான் இப்ப பிடிக்குமா? சின்ன வயசுல தயிர் சாதம் சாப்பிடுவோம், பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, இப்பயும் அதே தான் சாப்பிடுறீங்களா? மாறும் இல்லையா, ஃபுட்ல, கலர்ல, நம்மளோட ட்ரெஸ்ல, எல்லாத்துலயுமே டேஸ்ட்ல, எல்லாத்துலயுமே என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் எங்க மாறுது, ஆத்துமாவுல. மனசை என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். ஆனா ஆவி என்ன பண்ணக்கூடாதான், ஒரே மாதிரிதான். அன்னைக்கு கர்த்தரை எப்படி நம்ம கை பிடிச்சோமோ கடைசி வரைக்கும் எப்படிதான், அவர் கர்த்தர், அவர் ஆண்டவர், அவர் என்னுடைய தகப்பன், அப்படிதான் இருக்கணுமே தவிர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்க கூடாது, மாற்றிக்கவே கூடாது. அதாவது மனசுல வந்து இருமனம் உள்ளவன் வழிகள் எல்லாம், ஆத்மாவிலேயே வந்து 2 மனசு இருக்க கூடாதுன்னா, அப்ப ஆவில 2ஆ வந்து எப்பவுமே வந்து இதுவா அதுவா, ஆவில யோசிக்க கூடாது. ஆவில எப்பவுமே இதுனா எடுத்த முடிவுல டிசிஷன்ல எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதியா இருக்கும். அதுவும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல எல்லாம் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணுதான், இதுதான் தேவன், இவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் இல்லாத வேற தேவன் இருப்பாங்களோ, இவரை விட வல்லமை யாருக்காவது இருக்குமோ எந்த தெய்வத்துக்காவது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா யோசிக்க கூடாது. இதுதான் வந்து நிலைவரமான ஆவி. அப்படி இருக்கும் போதுதான் வந்து நம்மளோட ஆவி எப்படி இருக்கும்னா, குற்றமற்ற ஆவியா இருக்கும். இல்ல ஆவிலேயே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, இதுவா அதுவா இதுவா அதுவா, நமக்கு நிலையாவே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது குற்றமுள்ள ஆவி அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆமா இந்த ஆவியில உங்க ஆவி எந்த ஆவியா இருக்குன்றத நீங்க பாத்துக்கலாம். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்கல்ல, குற்றமுள்ள ஆவி, அதுக்குதான் இப்போ நம்ம போக போறோம். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் அவன் ஆவியை வெசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். ஹல்லேலூயா. இது யாரு அப்படின்னா மோசே. மோசேவை என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள்.
ரொம்பனா அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணாருன்னா ஜனங்களெல்லாம் கூட்டு வந்துட்டாரு. ஒண்ணுத்துக்கும் என்ன பண்ணாங்க, தண்ணி இல்ல, எங்களுக்கு இறைச்சி இல்ல, சத்துருக்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மோசைய கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்க. அவரோட ஆவி என்ன ஆச்சு அப்படின்னா வெசனமா ஆகி, அந்த வசனத்திலே இருக்கும் பாத்தீங்களா, வெசனப்படுத்தினதுனாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். அவர் என்ன பதறி பேசினன்னு தெரியுமா? அவர் சொல்லுவாரு, ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னு கேட்பாங்க, அந்த இடத்துலயும் அவர் முணுமுணுத்து பேசிடுவாரு. ரெண்டாவது அவர் சீனாய் மலைக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதாவது 40 நாள் கிட்ட ஆயிடும். அந்த கேப்ல இந்த கீழே இருந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கண்ணுக்குட்டிய பொண்ணினால, அவங்க கிட்ட எவ்வளவு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஆசரிப்பு கூடாரத்துக்கும் குடுக்குறாங்க. இதையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கையில காதுல இருந்த எல்லாத்தையும் கழட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை என்ன பண்ணுவாங்க, இது மோசை இறங்கி வருவார். வந்தோன்னா அவருக்கு எப்படி இருக்கும், நான் போய் உங்களுக்காக தான் கற்பனைய வாங்கிக்கிட்டு வந்தா 40 நாள் அவர் என்ன பண்ணல, புசிக்கல குடிக்கல, அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். 40 நாள் ஒரே இடத்துல, அதுவும் தேவன் கூடவே அந்த மகிமையில இருக்கணும்னா அவருக்கு எப்படி இருக்கும். போயிட்டு வந்தா அவருக்கு எப்படி இருக்கீல, கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை நீங்க வணங்குறீங்க. உடனே அவருக்கு என்ன ஆயிடும், அவருக்கு கோவம் வந்துச்சா கர்த்தருக்கு கோவம் வந்துச்சா, கர்த்தருக்கே கோவம் வந்துச்சு. கர்த்தருக்கு கோவம் வந்ததும் இந்த மோசே சொல்லுவாரு, அவர் ஒழுங்காதான் இருந்தாரு, இந்த ஜனங்கள் பண்ணதுனால அவரோட ஆவி என்ன ஆச்சு அப்படின்னா வெசனமாகி அவர் வார்த்தையை விட்டுருவாரு. என்ன அப்படின்னா, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும். தப்பு மோசே பண்ணல. மோசே பண்ணாரா கண்ணுக்குட்டி? பண்ணல. அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, இந்த ஜனங்களை மன்னிச்சா மன்னிங்க, நீங்க மன்னிக்கல அப்படின்னா என் பேரை என்ன பண்றீங்க, இப்படி சொல்லலாமா? இதுல என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, மோசே கானானுக்குள்ள வரவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, கிறுக்கிட்டாரு. நீதான் கிறுக்கி போடுன்னு சொன்ன. ஆனா தேவன் தெளிவா சொல்லுவாரு, யாரு இந்த காரியத்தை பண்ணாங்களோ அவங்களோட பேரை தான் நான் என்ன பண்ணுவேன், கிறுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா மோசே என்ன பண்றாரு, இதுதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அவங்க பாவத்துக்காக நான் என்ன பண்றேன், மன்னிப்பு கேட்கிறேன். நமக்கு தேவையா இது? அது யாரோட வேலை, பாவம் மன்னிப்பெல்லாம் கர்த்தரோட வேலை. அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அதுக்கான தண்டனை என்ன பண்ணுவாங்க. ஆமா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு என்ன தண்டிங்க, அவங்களுக்கு வர இதுவெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. சொன்னா அத கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஏத்துப்பாரு, செய்வாரு. நீங்க வாயால எதை அறிக்கை பண்றீங்களோ அதை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, நம்ம தான் மறந்துருவோம் இல்லையா. கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, மறக்கவே மாட்டாரு, எழுதி வச்சு அதையேதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா செய்வார். நம்மளோட ஆவி வெசனப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா வாயில இருக்க வார்த்தை எப்படி வரும், தப்பு தப்பாதான் வரும். நீங்க எனக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க, கர்த்தர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோமா இல்லையா? அப்படி பதறி பேசிட்டோம் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, செய்யவே மாட்டார். நீ தானே செய்ய மாட்டேன்னு தானே சொன்ன, அதை நம்ம என்னைக்காவது கஷ்டத்துல பேசியிருப்போம், ஆவியில வெசனப்பட்டு பேசியிருப்போம். ஆனா அதை கர்த்தர் என்ன பண்ணிப்பாரு அப்படின்னா ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டு அதே மாதிரி என்ன பண்ணுவாரு அப்படின்னா செய்வார். இங்க மோசே என்ன பண்ணாரு, நான் அடுத்தவங்களோட பாவத்துக்காக அவர் போய் என்ன பண்ணிட்டாரு, ஆமா இந்த மனுஷங்களை மன்னிக்கலன்னா என்ன பண்ணிட்டாங்க, என் பேரை கிறுக்கிடுங்க அப்படின்னு சொன்னதும் அவர் என்ன பண்ணல அப்படின்னா, மத்த மனுஷங்கெல்லாம் போனாங்க, 20 வயசுக்கு உட்பட்ட எல்லாருமே கானானுக்குள்ள போனாங்க. ஆனா யாரு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்தாங்களோ அவர் மட்டும் என்ன பண்ணல அப்படின்னா போகல. அதுக்கு காரணம் வெசனமான ஆவி. எந்த இடத்துலயாவது உங்களோட ஆவி வெசனப்பட்டு பதறி பேசிருக்கீங்களான்றத என்ன பண்ணணும், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இருக்கும். மனுஷனா இருந்தா ஒரு தடவையாவது என்ன பண்ணிருப்போம், ஆவியில வெசனப்பட்டு பதறி பேசியிருப்போம். அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசினா அது என்னன்னா குற்றம் உள்ள ஆவி. இந்த ஆவிய கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, உயிரோட எழுப்ப மாட்டாரு. இந்த ஆவியில எப்படி தொழுகை செய்ய முடியும் கர்த்தரை? உங்க ஆவியே வெசனமா இருக்கு, இதுல எப்படி கர்த்தரை போய் தொழுது கொள்ள முடியும் இல்லையா? அப்ப இந்த ஆவி நமக்கு இருக்க கூடாது. ரெண்டாவது, சங்கீதம் 142 அதிகாரம் 3 வசனம், பக்கமே 758. சங்கீதம் 142 அதிகாரம் 3 வசனம். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இது தயங்குறது கிடையாது, தியங்குறது. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆவி தியங்கும் போது என் பாதையை நீர் அறிந்திருக்கிறது. தியங்குறதுன்னா என்னது, ஒரு இடத்துல தண்ணி தியங்கி இருக்கு, மழை தண்ணி கூட வச்சுக்கலாம் சரிங்களா, வெள்ளம் தண்ணி தியங்கி இருக்கு, என்ன ஆகும்? இவ்வளவு யோசிக்கிறீங்க, கொசு வரும். சரி,
இன்னொன்னு நான் சொன்னேன் ஈஸியா உங்களுக்கு நம்மளுடைய சரீரம் இருக்கு இல்லையா, இதுல வந்து சரீரத்துல என்ன இருக்கு, ஃபுல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹார்ட்டுக்கு பிளட் போகுது, அது ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சு. அப்ப என்ன ஆகும், பிளாக் ஆகும். ஹார்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா, அதே மாதிரிதான் தண்ணி இருந்துச்சா அந்த ரோட் என்ன பண்ணுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, பொதுமக்கள் இதை என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் நம்ம ரத்தமும் ஒரே இடத்துல தேங்கினா என்ன ஆகும், பிளாக் ஆகும். ஆவியும் ஒரே இடத்துல தேங்கினா என்ன ஆகும், எது, வாழ்க்கை, நம்மளோட லைஃப் என்ன ஆயிடும் அப்படின்னா பிளாக் ஆயிடும். இப்ப பிளட் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட சரீரத்துல பிரெயின்ல இருந்து கமெண்ட் என்ன பண்ணாது, பாஸ் பண்ணாது, கொடுக்காது. நீ இதை பண்ணணும், பிரெயின் தானே கொடுக்குது. சரி, அழுகு, பசி, எல்லா கமெண்ட்டும் யார் தான் கொடுக்கும் அப்படின்னா அது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிறுத்திக்கும். அதான் இங்க பிளாக் ஆயிடுச்சு இல்லையா. அப்புறம் இதயமும் என்ன பண்ணாது, பம்ப் பண்ணாது. எல்லா உறுப்பும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நின்னுடும். அதேதான் நம்மளோட ஆவி தேங்கி நிற்கும் போது நம்மளோட லைஃப்ல எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, ஆமா, அப்படி ஒரு இடத்துல என்ன ஆயிடும்னா அது ஏதாவது ஒரு சம்பவமா இருக்கலாம், இல்ல நம்ம முன்னாடி கடந்த கால காயங்களா இருக்கலாம். அதனால ஆவி என்ன ஆயிடும் அப்படின்னா தேங்கி அதே இடத்துல நின்னுடும். அதுக்கப்புறம் என்ன ஆகாது அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. அந்த இடத்த விட்டு அந்த தண்ணியும் சரி எதுவுமே வந்து போறதுக்கான வழி இல்லை. அதனாலதான் தேங்குது. முதல்ல அதுதான் காரணம். வழி இல்லாம ஒரே இடத்துல தேங்கி நிக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடம் பிளாக் ஆகுது. அதேதான் நம்மளோட வாழ்க்கையும். நம்மளோட ஆவி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவத்தாலயோ இல்ல ஏதோ ஒரு மனுஷங்களாலயோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தால காயங்களால தேங்கி நிற்கும் போது வாழ்க்கை என்ன ஆயிடும் அப்படின்னா இது வந்து குற்றம் உள்ள ஆவி. இதெல்லாம் யாரு சரி பண்ணுவா, நீங்களும் சரி பண்ணுவீங்களா, சரி பண்ண முடியுமா, ட்ரை பண்ணலாம். எவ்வளவு நாளைக்கு, கர்த்தர் வர வரைக்கும் ட்ரை மட்டுமே பண்ணீங்கன்னா அப்ப எப்படி குற்றமற்ற ஆவியா காத்துக்கொள்ள முடியும் இல்லையா. கொஞ்சம் முன்னாடியே உங்களால முடியுது, மத்தவங்களால முடியாதேக்கா. சரி, அப்போ மூன்றாவது பார்க்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். இது வந்து அடுத்த குற்றமுள்ள ஆவி. முதல்ல வந்து व्यசனமான ஆவி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் தீயங்கும் ஆவி இருக்கக்கூடாது. இது என்ன அப்படின்னா முறிந்த ஆவி. இந்த முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் இருக்கு. இந்த முறிந்த ஆவியை யாராலையுமே சரி பண்ணவே முடியாது. அதுதான் உண்மை. உண்மையா இல்லையா. ஆவியில முறிவு வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு சொன்னாலும் அந்த மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்டபனா இருப்பாங்க. அந்த முடிவை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, மாத்திக்கவே மாட்டாங்க. 10 வருஷம் 15 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வைராக்கியம் எதுல வந்துச்சு அப்படின்னா ஆவியில வந்துச்சு. ஆவி வந்து அவங்களுக்கு மொத்தமாவே என்ன ஆச்சு அப்படின்னா முறிந்து போயிடுச்சு. இத வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, சரி பண்ணவே முடியாது. இப்ப சொன்னீங்களே ட்ரை பண்றேன், அதெல்லாம் கூட பண்ண முடியாது. பண்ணாலுமே ஆவி என்ன ஆகாது அப்படின்னா சரியா ஆகாது. அந்த ஆவி அப்படியேதான் வந்து முறிஞ்சு போய் தான் இருக்கும் இல்லையா. சரி, இதெல்லாம் வந்து குற்றம் உள்ள ஆவி. இப்போ குற்றமற்ற ஆவில ஒரு 6 சொல்லியிருப்பேன், இதுல ஒரு 3 சொல்லியிருப்பேன், 9. இந்த 9 கேட்டகரியில எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்றத நீங்க தான், ஏதோ ஒண்ணுத்துலதான் ஆவி இருக்கு அப்படிதானே. 9 விட்டுட்டு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல இருக்கீங்களா என்ன, இல்ல, கண்டிப்பா அந்த 9க்குள்ளதான் இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஆவில தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க. நிலைவரமா இருக்கலாம், நான் தப்பா சொல்ல, உற்சாகமான ஆவியா கூட இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கண்டு தீயங்கி இருக்கலாம், இல்ல மொத்தமா முறிந்து போய் கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க. எந்த ஸ்டேஜ்ன்றது உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். மத்த யாருக்குமே கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னு, பக்கத்துல சொல்லணும்னு, இல்ல என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரிஞ்சா அது போதும். சரி, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நல்லா இருக்க ஆவி ஏன் இந்த மாதிரி கெட்டு போகுது, ஏன் முறிஞ்சு போகுது அப்படின்னு? காரணம் இல்லாம ஆவி முடியுமா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? 3 காரணம் தான் ஆவி முறிஞ்சு போறதுக்கு. சிம்பிள், 3 காரணம் தான். முதல் காரணம் என்ன அப்படின்னா நாவின் மாறுபாடு. வசனம் இருக்கு, வாசிங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாவின் மாறுபாடுதான் எதை நொறுக்குது? மாத்தி மாத்தி பேசினா என்ன ஆயிடும், ஆவி நொறுங்கிதான் போகும். இந்த இடத்துல வந்து சவுல் வந்து நல்லாதான் இருந்தாரு.
தாவீது என்ன பண்ணாரு, நிறைய நேசிச்சாரு. அவர் நேசிச்சுதான் யுத்தத்துல கோலியாத்தை யாரு கொல்றாங்களோ அவங்களுக்கு என்னோட மகள் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணாரு, திருமணமும் பண்ணி வச்சாரு. ஆனா கூட இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் சவுல் என்ன பண்ணாரு, சவுல் கொன்றது 1000, ஆனா தாவீது கொன்றது 10000 சொன்னதும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு அவர் ஆவியில ஒரு முறிவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு கடைசி வரைக்கும் தாவீத ஒரு சிநேகிதனாவோ இல்ல ஒரு உறவாவோ அவர் என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் அவர் பகையாதான் பார்த்தாரு. அதுக்கு என்ன காரணம், இதுல சவுல் மேலயும் எந்த தப்பும் இல்லை, தாவீது மேலயும் எந்த தப்பும் இல்ல. அப்ப யாருதான் இல்ல தப்பு பண்ணா, சுத்தி இருக்கிறவங்க. நாவ வச்சு என்ன பண்ணணும், சும்மா இருக்கணும். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆமா நம்மளோட பாஷையில சொல்லணும்னா கொளுத்தி அவங்க வேலை முடிஞ்சது, அவங்க போயிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, மாத்தி மாத்தி நீ என்ன அழிக்கிறியா நான் உன்ன அழிக்கிறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி என்ன பண்ணாங்கன்னா யுத்தம் பண்ணி 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 கடைசி வரைக்கும் அந்த உறவாவே இல்ல, பகையாவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிச்சுக்கிட்டாங்க. நல்ல உறவு இல்லையா, 2 பேரும் ராஜா, 2 பேரும் யாரு அப்படின்னா மாமா மருமகன், நல்ல உறவு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கும் கத்தருக்கும் கூட நல்ல உறவு இருக்கும், ஆனா அது கூட இருந்து என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாக்கும் நம்ம ஆவி டோட்டலா போயிடும். அதுக்கப்புறம் அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, சரி பண்ணவே முடியாது. இல்ல நம்மளுடைய நாவே கூட என்ன பண்ணிடும், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன ஆயிடும், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆவியே நம்மளால திருப்பி கொண்டு வரவே, பழைய ஆவியை கொண்டு வர முடியுமா, கொண்டு வரவே முடியாது. முதல்ல நாவின் மாறுபாடுதான் ஆவியே நொறுக்கும். 2வது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போம். ஹல்லேலூயா. இது 2வது காரணம். மன துக்கமா இருந்துச்சுன்னா ஆவி என்ன ஆயிடும், அவ்வளவுதான். எப்ப பாரு மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆவி எப்படி யோசிக்கும், இது நமக்கு கர்த்தர் கொடுக்கவே மாட்டாரு, நம்ம ஜெபத்தை மட்டும் கர்த்தர் கேட்க மாட்டாரு, நம்ம இததானே கேக்குறோம், ஒரு சாதாரண விஷயம், ஒரு வேலை, ஒரு வீடு, இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு சொல்லி ஆவியே என்ன பண்ணிடும் அப்படின்னா, முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்னது அப்படின்னா அதுலயே தேங்கி அதுலயே நிக்குது, முறிந்த ஆவிலேயே நிக்குது, கொஞ்சம் தள்ளி வாங்க. மன துக்கம் மனசுல துக்கம் இருந்துச்சுன்னா அந்த ஆவி என்ன ஆயிடும் அப்படின்னா முறிந்து போகும். எலியா என்ன சொன்னாரு, எலியா அடிக்கடி நான் சொல்லுவேன் இத வேற, என்னை எடுத்துக்கொள்ளும் போதும் ஆண்டவரே. அவருக்கு மனசு என்ன ஆச்சு, அவ்வளவு துக்கம். ஏன்னா என் கூட இருந்த எல்லா தீர்க்கதரிசியும் என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, நான் மட்டும்தான் மீந்து இருக்கேன் தீர்க்கதரிசி, என்னையும் எப்ப அழிப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்தா கண்டிப்பா ஆவி என்ன ஆயிடும், ஆமா அந்த மாதிரி நமக்கும் உச்சக்கட்ட துக்கம் வரும்போது நம்மளும் என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவோம். அப்ப ஆவி என்ன ஆயிடும் அப்படின்னா முறிஞ்சு போயிடும். இந்த முறிந்த ஆவியை வச்சுதான் கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. நல்ல ஆவி இருக்கும் போதே அது பரிசுத்த ஆவியோட கனெக்ட் ஆகுறதுக்கு ஈஸியா ஆயிடும். கஷ்டம் தான் என்ன, அதே இந்த முறிந்த ஆவியை தான் என்ன பண்றது, அதுதான் ஒண்ணுமே முடியவே முடியாது. அந்த முறிந்த ஆவி இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அப்ப மனசுல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா துக்கம் இருக்கக்கூடாது. அது அதிகமா இருக்கும் போது கண்டிப்பா ஆவி முறிஞ்சு போகும். 3வது ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னா அது காமன், எல்லாருக்குமே வரும். சொப்பனம் வருதா, கனவு வருதா, உங்களுக்கு எல்லாம் கனவே வரலையா, வருது. ஏதாவது ஒரு கனவு வந்தா டக்குன்னு என்ன ஆயிடும், ஆவி முறிஞ்சிரும். அப்படி வந்தது இல்லையா உங்களுக்கு, நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு அதையே நம்ம என்ன பண்ணுவோம்னா யோசிப்போம், ஏன் இப்படி வந்தது, இது யாருக்கா இருக்கும், என்ன ஆகும், இந்த கனவு ஒருவேளை நடந்துருமோ, இத பழிச்சிருமோ அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம என்னவோ தானியேல் மாதிரி நமக்கு வர்றதெல்லாம் இல்ல, யோசிப்பு மாதிரி கனவு, அந்த கனவெல்லாம் பழிச்சிரும்ன்றவன் நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். இது நடந்துட்டா, இது பண்ணிட்டா, இது மாதிரியே ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆமா யாரு அப்படி பயந்தா, நேபுகாத்நேச்சர். அவருக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்தினால என்ன பண்ணாரு அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. ஏதாவது ஒரு கனவு வந்துச்சுன்னா நம்மளோட ஆவி என்ன பண்ணிடும், அன்னைக்கு நைட்டு தான் என்ன பண்ணுவோம், ஜபம் பண்ணிட்டு படுப்போம். வேற ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்றோம், உப்பு கொடுக்குறோம். ஆனா அன்னைக்கே பார்த்து என்ன ஆயிடும், வந்துரும். அது என்ன ஆயிடும், கலையெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான், கனவுல விதைச்சிட்டு
போயிடுவான். நீ ஒப்பு கொடுத்துட்டா படுக்கிற, இப்ப பாரு நான் ஒரு கனவு கொடுக்குறேன், காலையில இருந்து ஒப்பு கொடுத்த ஆவி மொத்தம் டோட்டலா என்ன பண்ணிடும், புரோக்கன், எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன்னா நொறுக்கி போட்டு முடிச்சிருவேன்னு சொல்லி ஒரு கனவு கொடுப்போம். நம்மளும் என்ன பண்ணுவோம், காலையில எழுந்ததுல இருந்து கிருபை கேட்கறத மறந்துருவோம், இறக்கம் கேட்கறத மறந்துருவோம், வாக்கு தத்தத்தை மறந்துருவோம், வேலை எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கனவே என்ன பண்ணுவோம். எல்லாருமே அப்படிதான், மனுஷங்க எல்லாருமே அப்படிதான் இல்லையா, நானுமே அப்படிதான். ஏதாவது வந்தா இது ஏன் வருது, யாருக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யோசிப்போம். அதே மாதிரிதான் இந்த ராஜாவும், அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஆனா அந்த கனவு அவருக்கு நடந்தது. அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சந்தோஷம் தான் பண்ணணும், வந்ததெல்லாம் நடந்தா என்ன ஆகுறது இல்லையா. ஆனா நமக்கு ஒரு சின்ன பயம், இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொப்பனங்கள் வரும்போது நம்முடைய ஆவி என்ன ஆகும் அப்படின்னா முறிந்து போயிடும். அது வந்து குற்றம் உள்ள ஆவியாயிடும். மூணே காரணம் தான். ஒண்ணு நாவின் மாறுபாடு, நாவை வச்சுட்டு என்ன பண்ணும், சும்மா இருக்கணும், தேவையில்லாத பேசி ஆவியை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், முறிச்சுக்கிறோம். இல்ல நம்ம நல்லா இருந்தா நம்ம ஆவியை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்களோட ஆவியை என்ன பண்ணிடுவோம், உன்னாலாம் ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ணிட்டு அவங்க என்ன, ஐயோ என்னால முடியாதா, அவ்வளவுதான் உனக்கு இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், கூட இருக்கிறவங்க ஆவி இவங்க வந்தவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஜனங்கள் எல்லாம் பாடிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன பகையாவா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து 2 ராஜாவும் வேணும், சவுலும் வேணும், தாவீதும் வேணும். நீங்க எப்படி வேணா அடிச்சுக்கோங்க, நீங்க அடிச்சா எப்படியோ ஒரு ராஜா இறந்துரு, வெறும் ஒரு ராஜாவாவது இருப்பாரு. அவங்களுக்கு எப்பவுமே லாபம் தான், எப்பவுமே அப்படிதான். சுத்தி கூட இருக்கிறவங்க ஏதாவது உங்களை பத்தி போட்டு விடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே எப்படிதான் இருக்கும், லாபமா தான் இருக்கும். நஷ்டம் யாருக்கு, ஆமா அந்த வார்த்தையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, நமக்கு தான் நஷ்டம். அதுக்குதான் என்ன பண்ணணும், எடுத்துக்கவே கூடாது. சில காரியத்துக்கெல்லாம் நம்ம காது கேட்காம இருக்கிறது நல்லது. என்னையா சொன்னாங்க, என்ன சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், போயிடணும். நம்ம அதெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தீயங்கிடும் ஆவி. சவுல் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணுமா இல்லையா, இவரை வந்து நம்ம தான் ராஜாவா கொண்டு வந்தோம், அவர் ரொம்ப சின்னவர். தாவீது வந்து சவுலை விட ரொம்ப சின்னவர். இவரை போய் நம்ம என்ன பண்றோம், ஒரு சத்துருவான்னு நினைக்கிறோமே, நம்மளோட அட்லீஸ்ட் மகளோட வாழ்க்கையாவது அவர் பார்த்திருக்கணும்ல, மகளை தானே கொடுத்திருக்கோம். ஆனா இவர் என்ன பண்றோம், நம்ம சத்துருவா இவரையே கொல்லணும்னு நினைக்கிறோமேன்னு கூட அவரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த ஆவி முறிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு இந்த மனுஷங்க முறிச்சு விட்டுருக்காங்க. அதுதான் உண்மை இல்லையா. கூட இந்த மனுஷங்களை என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி 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 நீங்க ஒண்ணுமே இல்லையா, நீங்க ராஜாவா இருந்தா 1000 தான் கொண்டு இருக்கீங்க, இந்த தாவீது வந்தாரு ஒரே அடியில கோலியாத் என்ன பண்ணிட்டாரு அப்படி சொன்னா எப்படி இருக்கும். இவ்வளவு நாள் நீ பண்ணது ஊழியமே இல்ல, இப்ப வந்து பண்றாங்க பாரு, அதுதான் ஊழியம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம், எரிச்சலா இருக்குமாக்கா. அவ்வளவுதான், உச்சத்துக்கு ஏறி ஆவி மொத்தமா என்ன ஆயிடும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது செய்ய தோணுமா, அதான் அவங்க செய்யறாங்களே, அவங்கதான் நல்லா செய்யறாங்க, அவங்களே என்ன பண்ணுங்க செய்ய வச்சு சொல்லுவோமா இல்லையா. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையில செய்யறீங்க, நீங்க வேலையே செய்யல, அவங்கதான் வந்து வேலை செய்யறாங்கன்னா எப்படி இருக்கும், நீங்க பாத்துக்கவே இல்லை, அவங்கதான் நல்லா பாத்துக்கிறாங்க சொன்னா எப்படி இருக்கும், கஷ்டமா தானே இருக்கும். அதுதான் வந்து சவுலுக்கு சவுல்ல இதை நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பு சொல்லவே முடியாது. அவரை வந்து பாவியா ஆக்கவே முடியாது, அவர் நல்லாதான் இருந்தாரு, நல்லாதான் பாத்துக்கிட்டாரு. கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆவிய முறிச்சு விட்டாங்க. அது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா, அடுத்தவங்களோட ஆவிய முறிச்சு வருது ஒரு வார்த்தை போதும். அப்பா இந்த நாக்குக்கு அப்ப எவ்வளவு அதிகாரம் இருக்குல்ல, இந்த சின்ன அவயம் தான், ஆனா அது என்ன பண்ணிடுது, மொத்த ஆயுள் சக்கரத்தையும் என்ன பண்ணிடும், கொளுத்தி விட்டுரும். கொளுத்தி தானே விடும், மொத்தமா கொளுத்தி விட்டுரும். அதுதான் அந்த நாக்கு. அடுத்தது என்ன சொன்ன, புக்க பாக்கணும், மன துக்கம். இப்படியே புக்க பார்த்துட்டே இருந்தா ஆவியில என்னதான் நிக்கும், மன துக்கம். அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆவிய முறிச்சிரும், சொப்பனமும் முறிக்கும். சரி, இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ட்ரை பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு, இந்த ஆவிய சரி பண்ண முடியுமா, குற்றமுள்ள ஆவியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 காரணத்தினால முறிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இத சரி பண்ண முடியுமா, முடியுமா, முடியும் முடியும். வசனத்தினால சொல்ல முடியுமா, டவுட் தான். முடியுமான்னு கேட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது சரிங்களா, பட் ரெனிவல் பண்ணலாம். என்னன்னா அந்த ஆவிக்கு பதில் இன்னொரு ஆவியை நீங்க என்ன பண்ண முடியாது, மாத்தலாம் முடியாது. கொடுத்த ஆவி இதான், அதை நமக்கு எடுத்துக்கிட்டோம் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஆனா அதை என்ன பண்ணிக்கலாம், புதுப்பிச்சுக்கலாம் சரிங்களா. மத்தபடி வேற எதுவுமே பண்ண முடியாது. இது யார் சொல்லுவா அப்படின்னா கர்த்தர் தான் சொல்லுவார். எசேக்கியேல் கிட்ட, தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அந்த வசனத்தை கூட நான் காமிக்கிறேன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும்
உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். நம்ம என்ன பண்ணிக்கணுமா? புது ஆவிய கர்த்தர்கிட்ட கேட்டு என்ன பண்ணிக்கணும்? உண்டு பண்ணி கொள்ளுக்கணும். அதாவது அந்த புது ஆவியவாது என்ன பண்ணலாம்? குற்றமற்றதா கொஞ்சம் பாத்துக்க முடியும் இல்லையா? இவ்வளவு நாள் ஆவிய கெடுத்துக்கிட்டோம், மத்தவங்க கெடுக்கிறாங்களோ நம்ம கெடுத்துக்கிட்டோமோ ஏதோ ஆக மொத்தத்துல ஆவி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேட்டு போயிடுச்சு. இனிமே என்ன பண்ணிக்கணும்? ரெனிவல் பண்ணிக்கோங்க, புதுப்பிச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிக்கணும்? நம்ம இந்த 9 ஆவியில எந்த கேட்டகரியில இருந்தாலும், அதாவது குற்றமற்றதுல இருந்தா நல்லதுதான். அத கடைசி வரைக்கும் கிறிஸ்து வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா காத்து கொள்ளணும். நம்ம குற்றமற்றதுல இருக்கோமேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெயின்டைன் பண்றதுதான் கஷ்டம், அப்படிதானே? ஒரு பொருளை வாங்குறத விட மெயின்டைன் பண்றது கஷ்டமா இல்லையா? வாங்குறது ஈஸி, கஷ்டப்பட்டு எப்படியாவது என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அட்லீஸ்ட் இஎம்ஐலயாவது வாங்கிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை மெயின்டைன் பண்றதுக்கு எதுவா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, மெயின்டைன் பண்றது கஷ்டமா இல்லையா? ஒரு உறவை மெயின்டைன் பண்ணணும், அது எவ்வளவு கஷ்டம். ஒரு பொருளை வச்சு மெயின்டைன் பண்ணணும், ஒரு மொபைல் வச்சு ஒரு 5 வருஷம் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளவு கஷ்டம் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த ஆவியை என்ன பண்ணணும்? நீங்க கடைசி வரைக்கும் கிறிஸ்து வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். இல்ல எனக்கு குற்றமுள்ள ஆவியாதான் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு இருக்கு, விஷமம் இருக்கு, முறிஞ்சு போச்சு, தேங்கி நிக்கிறேன் அப்படின்னா உங்களோட ஆவியை என்ன பண்ணிக்கோங்க? ஆமா, புதுப்பித்து கொள்ளலாம். புது ஆவிய கர்த்தர்கிட்ட இருந்து கேட்டு வாங்க. அதையும் என்ன பண்ணலாம்? முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு புது ஆவிய வாங்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு மனுஷன் ஏதாவது சொன்னா அதுவும் முடிஞ்சிருச்சு ஏசப்பா, இன்னொரு இதே மாதிரி கர்த்தர் வரவளுக்கு என்ன பண்ணலாம்? மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆவியா என்ன பண்ணலாம்? ஆக மொத்தத்துல ஆவிய குற்றமற்றதா பாத்துக்கிற பிளான் இல்ல, மாத்திர பிளான் தான் இருக்கு. இது மாதிரி நீங்க வெளிப்படையாவே சொல்லிட்டீங்களே, கர்த்தர் வேற கேட்டுட்டு இருக்காரு, எப்படி புது ஆவிய கொடுப்பாரு? ஒரு தடவை கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு அதை கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்? காத்து கொள்ளணும். அப்போதான் அந்த ஆவிதான் கடைசி நாள்ல கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உயிரோட எழுப்புவார். இப்ப இங்க இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு தானே. கஷ்டம் இங்கே பட்டு இங்கே இருக்குதுக்கா? எதுக்கு இவ்வளவு பாடுகளை சகிச்சுக்கிறோம்? இவ்வளவு உபத்திரவத்திலே கர்த்தரை தேடி வரோம், இவ்வளவு கஷ்டத்திலே இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா எதுக்கு? அது பரலோகம் போறதுக்கு தான். அந்த ஒரே ஒரு கோலுக்காக தான் இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இடுக்கமான பாதையா இருந்தாலும் பரவாயில்ல, குறுகலான வாசலா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எதுக்கு ஓடி வரோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போறதுக்கு தான். சரிங்களா? அப்ப அதுக்கே என்ன தடையா இருக்கு? ஆவிதான். சரீரமா போகுது பரலோகத்துக்கு, ஆத்மாவா போகுது, ஆவி மட்டும்தான் கர்த்தர்கிட்ட போகுது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கடைசியா ஒப்பு கொடுத்துட்டாரோட ஆவிய ஒப்பு கொடுத்தானே ஜீவனை விடுவாரு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஸ்தேவானோட ஆவி என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பாரு. ஏன்னா இவங்க ஆவில கடைசியில எழுப்பணும். ஸ்தேவானோட ஆவியெல்லாம் என்ன பண்ணும்? எழுப்பணும். கடைசி நாள் நம்ம ஸ்தேவானெல்லாம் பாப்போமா இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒப்பு கொடுத்தாரு. யாரு? தாவீது. அவரோட ஆவி என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒப்பு கொடுப்பாரு. யாரோட ஆவியெல்லாம் நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமோ அந்த ஆவியெல்லாம் கர்த்தர் கண்டிப்பா கடைசி நாள்ல, ஏன்னா அவர் ஆவியானவர், அவர் வரும்போது கண்டிப்பா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? உயிரோட எழுந்துப்போம். ஆனா அதுக்கு குற்றமற்ற ஆவியா இருக்கணும். நான் தான் சொன்னல, குற்றமுள்ள ஆவியா இருந்தா அவர் எழுப்பி என்ன பண்ணுவாரு? நீ இங்கேயே சண்டை போட்டு குற்றமற்ற ஆவியா இங்கே இருந்துக்கும், அங்க என்ன பண்ணாத, அங்க அவருக்கு வேணாம். அவருக்கு குற்றமில்லாத ஆவியோட, சுத்த ஆவியோட கர்த்தரை நல்லா தொழுது கொள்ற ஆவிதான் அவருக்கு வேணும் இல்லையா? அந்த ஆவியில தான் அவரால் கனெக்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, உங்களோட ஆவி குற்றமுள்ள ஆவியா இருக்கு, சண்டை போடுற அமைதல் இல்லாத ஒரு ஆவியா இருக்கு. இந்த ஆவி கூட தேவன் கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் ஆனா அவருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த ஆவியில இவ்வளவு அலக்கரிக்குது நம்மளும் சொல்லி அவர் என்ன பண்ணிடுவாரு? அப்பா, ஒரு 10 நிமிஷம் கனெக்ட் பண்ண முடியல, அதுக்குள்ள அவங்க இப்படி இவங்க இப்படி, நம்மளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட ஆவியே व्यसனப்படுத்தி என்ன பண்ணிடுவோம்னா, மனுஷங்க சொல்ல முடியாது, அவர் ஆவியை முறிச்சாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? வார்த்தை தானே, வார்த்தையை சொல்லி என்ன பண்ணிடுவோம் அவரோட ஆவியும். அதனால அவரே என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இந்த ஆவி கூட நம்ம போய் அதாவது போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, இசைந்து கொள்ளணும். இந்த ஆவியோட நம்ம போய் இருக்கணும்னு அவருக்கு தோணணும் இல்லையா? அவர் தோன்ற அளவுக்கு நம்மளோட ஆவி என்ன பண்ணும்? நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா இசைந்தே இருங்க. இன்னைக்கு நீங்க தான் கேட்டீங்க, உங்களுக்கு தான் இந்த வசனம். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா புதுப்பித்து கொள்ளணும். ஆனா இன்னைக்கு மட்டுமா இல்ல, தினமும் புதுப்பித்துக்கணும். தினமும் புது ஆவி கேட்பீங்களா? இதுதான் வேணாம். கடைசி கர்த்தர் வரவருக்கு புது ஆவியே கேட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு
வாய்ப்பை கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆவியை என்ன பண்ணிக்கோங்க, புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அந்த ஆவியை கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஆமா, இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குற்றமுள்ள குற்றமற்ற, இதுல இவ்வளவு கன்ஃபியூஷன், குற்றமற்றதா காத்து கொள்வீர்களாக. ஹல்லேலூயா.